ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சிலர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ கூட சண்டே எடுத்தது, இப்போ தான் எடிட் பண்ணுறேன். சண்டே டு வெனஸ்டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். சண்டே வழக்கம் போல் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அத்தை ரத்த பொரியல் வச்சு கொடுத்துட்டாங்க. அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே சாதம் மட்டும் வச்சுட்டேன். இன்றைக்கி காலையிலேயே சாதம் ரத்த பொரியல் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தனால அப்படியே சிங்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு மதியம் சிக்கன் சொல்லியிருந்தோம். சிக்கனும் வந்துருச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக சிங்கில் இருந்த பாத்திரத்தை கழுவிட்டு மதியம் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்துலேயே ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. கண்மணி பார்த்த உடனே செஸ் போர்டு எடுத்து வச்சுட்டு வாங்க விளையாடலான்னு உட்காந்துட்டா. ஏ பிராஸ் யோசிக்கிறான். அது ஒயிட் சோல்ஜர்னா ஒயிட்ல தான் மூவ் ஆகும். இப்பயே செக் இல்ல, பாப்பா குதிரை போச்சு போ. பிளாக் பிளாக்கே எப்படி வெட்டும்? பிளாக் ஒயிட் தானே வெட்டும். சொல்ற தெளிவா சொல்லி கொடு. வெட்டும் போது ஒரு ஆனந்தத்தை பத்தியா? அவ கையில எடுத்து அவளுக்கே செக் வைக்கிறியான். அவ கையில எடுத்துட்டு அவளுக்கே செக் வைக்கிற. போங்க வெட்டி போச்சா போச்சா சோனமுத்தா போச்சா. எவ்வளோ வேகமாக வெட்டுனா? சீரியஸாக கேம் விளாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டான். ஆக்சுவலாக பத்திரிக்கை வைக்க வந்தனால நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ட்டு நம்மளோட தொக்கு தான் எடுத்து கொடுத்தோம். தொக்கில் சாப்பிட்டுட்டு தொக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு தொக்கு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. நாங்களும் போயிட்டு வரோம். நானும் சித்தப்பா சித்தி கூட போயிட்டு வரேன். பாய். நமக்கும் பாய் சொல்லிடுச்சுக்கடா, நீங்களும் போங்கன்றச்சுக்க. அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங்க்கு மேலே தான் ரெஃப்ரெஷ்ஷே ஆனோம். ஈவினிங்க்கு மேலே பெருசாக வேறு எந்த வேலையுமே ஓடல. நைட் டின்னருக்குமே வந்து மதியம் செஞ்சதே இருக்குது அப்படின்றனால விட்டுட்டேன். அத்தை அப்பப்போ இந்த மாதிரி சுற்றி போடுவாங்க, ஏன் உங்களுக்கு சுற்றி போட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. நான் தான் பெருசாக உட்கார மாட்டேன். லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே மைண்ட் ஒரு மாதிரி டவுனாகவே இருந்தது. எந்த வேலையுமே ஓடலை. பெருசாக எந்த வேலையுமே நான் செய்யாத மாதிரி ஒரு மாதிரி சோம்பேறியாகவே ஃபீல் ஆகிட்டு இருந்தது. அதனால தான் என்னால் லாங் வீடியோ கொடுக்க முடியல. லாங் வீடியோவுக்கு நான் எதுவுமே ஷூட் பண்ணவும் இல்லை. இந்த வீடியோ மண்டே எடுத்தது. காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு என்ன சமைக்கிறது அப்படின்னு தெரில. பீட்ரூட் இருந்தது. பீட்ரூட்டை பொரிச்சு அப்படியே பிள்ளைங்களுக்கு சாதம் மாதிரி கிளறி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் பொரியல் தான் ரெடி பண்ணேன். இந்த வாரம் மாவு ஆட்டலை அப்படின்றனால காலையில் எழுந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்மளோட சத்துமாவு கஞ்சி தான் செஞ்சு கொடுத்தேன். அது கூடவே ஒரு பாயில்டு எக்கு கொடுத்தேன். குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ஏய் அவ கீழே போயிட்டா. டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சியா? வேன் வரப்போகுது. அவள் கீழே போயிட்டா. வாட்டர் பாட்டிலுங்க இன்னும் பிடிக்கவே இல்லை. பாய் பாய் பாய்.
மண்டே ராஜேஷ் கிச்சனில் ஒரு சூப்பர் பிஸியான டேவாக இருந்தது. சத்து மாவை அரைச்சிட்டு வந்து பாக்கெட் போட்டுட்ருக்காங்க. சத்து மாவு ஆர்டர்ஸ் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணியாச்சு. சண்டே மண்டே இந்த 2 நாளில் மட்டும் அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருந்தது. அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி ஒரு நாளில் இவ்வளோ ஆர்டர்ஸ் டிஸ்பேச் பண்ணுறோம். ரொம்ப பிஸியான டேவாக ப்ரொடக்டிவான டேவாக இருந்தது. மண்டே ஃபுல் டே ராஜேஷ் கிச்சன்லேயே சரியாக போயிடுச்சு. இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் எனக்கு ஃபுல் ரெஸ்ட்டு. எனக்கு எந்த வேலையுமே ஓடலை. புதன்கிழமை காலையில் வழக்கம் போல் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். இன்றைக்கி என்ன சமைக்கணும் அப்படின்றத நேற்று நைட்டே டிசைட் பண்ணிட்டேன். அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே கடகடன்னு வேலையை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி சாதம் சாம்பார் 2 காய் பண்ண போகிறேன். ஒரு அடுப்பில் சாதம் அடிக்கிறதுக்கு உலை வச்சாச்சு. இன்னொரு அடுப்பில் சாம்பாருக்கு பருப்பு வந்து வேக வைக்க போகிறேன். இன்றைக்கி 2 பொரியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 2 பொரியலுக்கான வெஜிடபிள்ஸை நேற்று நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். சாம்பாருக்கான வெஜிடபிள்ஸையும் பொரியலுக்கு தேவையான வெங்காயத்தையும் மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சமைச்சிட்டு இருக்கும் போதே பிள்ளைங்களுக்கு மால்ட்டையும் ஆற்றி கொடுத்துட்டேன். பிள்ளைங்க குடிச்சிட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. 7 மணிக்கெல்லாம் கிச்சனில் பாதி வேலை முடிஞ்சிடும். சாதம் ரெடி ஆயிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு ஒரு அடுப்பில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு அடுப்பில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு கஞ்சி தான் வேணும்னு கேட்டாங்க. அதனால் சத்து மாவு கஞ்சியை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி நைட்டு பாத்திரம் விளக்கி வச்சுருவேன். ஒரு சில நாள் வந்து விளக்க மாட்டேன். அப்போ காலையில் வந்து சமைச்சிட்டு இருக்கும் போதே சிங்கில் பாத்திரம் நிறைஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி டைமில் காலையிலேயே கொஞ்சத்தை வந்து நான் விளக்கி வச்சுருவேன். டெய்லியும் பிள்ளைங்களுக்கு 2 முட்டை கொடுப்பேன். ஒரு முட்டை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது சாப்பிட்டுக்குவாங்க. இன்னொரு முட்டை மதியம் லஞ்சுக்கு சாப்பிடுவாங்க. என்ன வெஜிடபிள்ஸ் வச்சு விட்டாலும் ப்ரோட்டீனுக்காக ஒன்று எக்கு வச்சு விடுவேன், இல்லாட்டி சிக்கன் வச்சு விடுவேன். சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு முன்னெல்லாம் பகல்லே ஒர்க் அவுட் பண்ணுவேன். இப்போ வந்து ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறேன். பர்சனல் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்படின்றனால ஈவினிங் தான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதுவும் இந்த 2 நாள் வந்து என்னால் முடியல அப்படின்றனால ஒர்க் அவுட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டதும் நான் கீழே வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்ப பிஸியான டே. ஸ்வீட் பொட்டேட்டோ வந்திருந்தது. அது எல்லாத்தையும் தோல் சீவி கட் பண்ணணும் அப்படின்றனால நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி 2 பேர் ப்ரொடக்ஷனில் லீவு. ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. சொல்லி வச்சோம் அப்படின்னம்னா ஒரு 10 நாள் கழித்து தான் நமக்கு வந்து கிழங்கு கிடைக்கிது. அதனால் 100 கிலோ சொல்லி வச்சுருந்தோம். 2 நாளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. அதனால் இந்த வேலையை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்தோடனே இந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா கழுவிட்டு தோல் சீவுவோம். தோல் சீவும் போது அங்கே உள்ள சின்ன சின்னதாக அரக்கு இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி சன்ட்ரை பண்ணுவோம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, மக்கானா போட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆஃப்டர்நூன் வரைக்கும் ராஜேஷ் கிச்சனில் இருந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால் கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு மதியம் லஞ்சை சாப்பிட்டுட்டு நானும் கமலும் கிளம்பிட்டோம். கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் டிமார்ட் போகலாம் அப்படின்ட்டு போன வாரமே சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ தான் போகிறதுக்கு டைம் கிடச்சது. அதனால் நானும் கமலும் டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தோம். பிள்ளைங்க இல்லாதனால நான் பாட்டுக்கு கொஞ்சம் பொறுமையாக வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன். சீக்கிரம் வா போகலாம் அப்படின்னு கமல் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. வாங்க வேண்டிய திங்ஸை மட்டும் வாங்கிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் டக்குன்னு கிளம்பிட்டோம். பில் போட்டு வெளியே வரும்போது வா சீக்கிரம் போகலாம் நிம்மதியாக ஷாப்பிங் கூட பண்ண விட மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. போகலாம் உன் பிள்ளைங்க வந்தால் மட்டும் பாப்கார்ன் வாங்கி தர்றேன், ஐஸ் வாங்கி தர்றேன். எனக்குலாம் ஏதாவது வாங்கி தரியா? என்னைய பார்த்தா உனக்கு அப்படி தெரியுது. உன் பிள்ளைங்கன்னா மட்டும் தங்கவேல் பத்த பிள்ளைனா மட்டும் உனக்கு பித்தலையா? நான் கூட எங்கேயோ மண்ணடிக்க போனியோன்னு நினச்சேன். சட்டை போட்டுன்னு வேகமாக எடுத்து வை. உனக்கு மட்டும் ஸ்வீட் வாங்கியிருக்க பாரு. எனக்கு பாப்கார்ன் கேட்டதுக்கு வாங்கி தர மாட்டேன்ட்ட. அது எதுக்கு? அது பாத்ரூமில் வைக்கிறதுக்கு. ஸ்வீட் அங்கே வச்சிருக்க, மேலே தூக்கி வை. மழை வர்ற மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக கமல் வந்து சீக்கிரம் போகலான்னு சொன்னதுக்கு காரணம் கமலை மீட் பண்ணுறதுக்கு 2 பேர் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வா போகலான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சீக்கிரமாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கடைக்கு வந்துட்டோம். பாரு, நான் இழைச்சி போயிட்டேன்றாங்க. நீ சோறே போட மாட்டேங்கிற. அது பாரு மூஞ்சி. நீ அது உனக்கு வாங்கின, நான் பாப்கார்ன் கேட்டேன், எனக்கு வாங்கி தந்தியா?
கடல பேசலாம் வீடியோ எடுத்துட்டு அப்படியே போக முடியாது, கடையில் போய் உட்காந்து சாப்பிட்லாம். வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு நம்ம கடைக்காக கொண்டு வந்த ஸ்டாக் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. கமல் 2 பேரை மீட் பண்ணிவிட்டு அப்படியே ஹேர் கட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நானும் ரோட்டரியில் இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, நான் போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் இங்கிட்டு போன கேப்பில் நான் ரோட்டரி மீட்டிங் கிளம்பிட்டேன். கமல் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கரெக்டாக நாங்கள் கிளம்புனதும் பிள்ளைங்க கால் பண்ணாங்க, எப்போம்மா வருவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 8:30க்கெலாம் வந்துட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். எப்போ வந்து சமைச்சு தருவேன் அப்படின்னு கேட்டாங்க. வந்ததும் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் தோசை ஊற்றி கொடுத்தேன். காலையில் வச்ச சாம்பார் இருந்தது, சிக்கன் செஞ்சுருந்தேன் மதியம். ஸோ பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.